ஹாய், வெல்கம் டு பர்ஃபெக்ட்லி டெலிஷியஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் வெஜிடபிள் பலாவ். இதுக்கு தேவையான பொருட்கள், இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பலாவ் செய்ய ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். இதில் 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 கருப்பு ஏலக்காய், 2 மராட்டி மொக்கு, 1 ஸ்டார் அனீஸ், 2 பிரியாணி இலை, 1 துண்டு கல்பாசி, கூடவே அரை ஸ்பூன் சோம்பையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும். இதை கலந்து வச்சு மூடி போட்டு வதக்கிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். பாருங்கள், இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நேரமும் வதங்கணும். இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கலந்துக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இதில் நறுக்கி வச்சுருக்கிற 3 பச்சை மிளகாய், 2 தக்காளியும் சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம சேர்த்த தக்காளியும் நல்லா வதங்கணும். இதையும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குழைய வதங்கிக்கலாம். பாருங்கள், இது நல்லா வதங்கி வெந்திருக்கு. இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்கிற காய் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், நான் இங்கே பட்டாணிக்கு பதிலாக ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான பச்சை பட்டாணியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் மூடி போட்டு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். நான் இங்கே வதக்கிற ப்ராசஸ் எல்லாமே சிம்மில் வச்சு தான் செய்கிறேன். தீ அதிகமாக இருந்தால் அடி பிடிச்சிடும். இதில் அரை கப்பு புதினா, அரை கப்பு கொத்தமல்லியும் சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம சேர்த்த ஒரு பொருட்களும் ஒரு 1 இல்லை 2 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வதக்கிக்கணும். அப்போ தான் சுவை நல்லா வரும். பாருங்கள், நம்ம சேர்த்த புதினா கொத்தமல்லியும் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் பலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூளையும் சேர்த்துக்கிறேன். உப்பு காரம் எல்லாம் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்குங்க. நம்ம சேர்த்த மிளகாத்தூளும் பச்சை வாசனை போய் வதங்கணும். இதையும் மூடி போட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள், பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கியிருக்கு. இதில் பலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே அரை கப் சோயாவும் சேர்த்துக்கலாம். இதையும் கலந்து மூடி போட்டு நம்ம சேர்த்த காய், சோயா எல்லாம் வேகிற அளவுக்கு இதை கொதிக்க வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு. இதில் ஊற வச்ச 2 கப் அரிசியை நான் இங்கே சேர்த்துக்கிறேன். தண்ணி இதுக்கு நான் 4 கப் சேர்த்துருக்கேன். 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து மூடி போட்டு 5 நிமிஷம் இது வேக வச்சுக்கலாம். நம்ம சேர்த்த தண்ணி, அரிசி எல்லாம் ஒன்று சேர வரணும். இதை இப்போ 10 நிமிஷம் நம்ம தம்மில் வச்சுக்கலாம். இதுக்கு யூஸ் பண்ணாத பழைய தவா ஒன்று வச்சுருக்கேங்க. இது மேலே நம்ம செஞ்ச பலாவ் பாத்திரத்தையும் வச்சு மூடி போட்டு 10 நிமிஷம் தம்மில் வைக்கலாம். பாருங்கள், நான்வெஜ் பிரியாணி மாதிரியே உதிரி உதிரியாக நல்லா கலர்ஃபுல்லாக நம்ம வெஜிடபிள் பலாவ் ரெடி ஆகிருக்கு. நீங்களும் இதை ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.